மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் களம் கண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் காளை யாரையும் நெருங்க விடாமல் கம்பீரமாக நின்று விளையாடி தங்க காசு உள்ளிட்ட பரிசுகளை வென்று அசத்தியதுடன் சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது. உலக புகழ் பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தைப்பொங்கல் அன்று வழக்கமான உற்சாகத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது. முதல் சுற்று தொடங்கி வாடிவாசல் வழியாக ஒவ்வொரு காளையாக அவிழ்த்து விடப்பட்டன. அதில் 9வது சுற்றில் வாடிவாசலில் இருந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் காளை அவிழ்த்து விடப்பட்டது. பொதுமக்களின் ஆரவாரத்திற்கு மத்தியில் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளை மாடுபிடி வீரர்களை பந்தாடியது. நீண்ட நேரம் களத்தில் நின்றிருந்த சின்னம்மாவின் காளையை தொடக்கூட முடியாமல் வீரர்கள் அந்தரத்தில் தொங்கியவாறு பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தனர். வீரர்களை பந்தாட காத்திருந்த சின்னம்மாவின் காளையை இறுதி வரை யாராலும் அடக்க முடியாததால் காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு தங்க காசு, மிதிவண்டி உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. இருப்பினும் காளை ஆக்ரோஷத்துடன் களத்தில் நின்றதால் காவல்துறையினர் பாதுகாப்பு வாகனத்தில் வந்து காளையை அழைத்துச் சென்றனர். போட்டியின் முடிவில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டது. சின்னம்மாவின் காளைக்கு டிராக்டர் மற்றும் பசுங்கன்றுடன் கூடிய பசுமாடு பரிசாக வழங்கப்பட்டது. சிறந்த காளையின் உரிமையாளர் மலையாண்டிக்கு முதல் பரிசான டிராக்டர் வழங்கப்படுகிறது. சிறந்த காளையின் உரிமையாளர் மலையாண்டிக்கு முதல் பரிசான டிராக்டர் வழங்கப்படுகிறது. சிறந்த காளையின் உரிமையாளர் மலையாண்டிக்கு முதல் பரிசான டிராக்டர்